சினிமால தான் விஜய், அரசியலில் உதயநிதி தான் என கூறிய கருணாஸ். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் பேட்டி ஒன்றில் விஜய் அரசியல் வருகை குறித்து பேசியுள்ளார். கருணாஸ் கூறியதாவது: அரசியல் கட்சி என்பது சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்படுவது. அந்த வகையில் விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அது ஆரோக்கியமானதுதான். ஆனால் அரசியல் களம் மிகவும் கடுமையானது. பலரும் எம்ஜிஆர் குறித்து பேசுவார்கள். ஆனால் எம்ஜிஆரின் அரசு வாழ்வு குறித்து பாருங்கள். அவர் படிப்படியாகத்தான் அரசியலில் வளர்ந்து வந்தார். மேலும் அன்றைய காலகட்டமும் இன்றைய காலகட்டமும் முற்றிலும் வேறு. ஒருமுறை வடிவேல் சார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார். எங்கு பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. ஆனால் அவை அனைத்தும் வாக்குகளாக மாறவில்லை. உங்களை வேடிக்கை பார்க்க வருபவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நம்ப முடியாது. அதுவும் ஒரு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு பழகியவர்களை வேறு சின்னத்திற்கு ஓட்டு போட வைப்பது என்பது முற்றிலும் சவாலான விஷயம். தற்போது முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளார். அடுத்து அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் வரலாம். அதை கணக்கில் கொண்டு விஜய் அரசியலில் களம் இறங்கியிருக்கலாம். ஆனால் சினிமாவில் தான் விஜய் உதயநிதியை விட பெரிய நடிகர். ஆனால் அரசியலில் விஜயை விட உதயநிதி தான் பெரிய ஆள். பாரம்பரியமான அரசியலில் இருந்து உதயநிதி வருகிறார். அவருக்கு தான் அரசியலில் சுழிவு நெளிவு நன்றாக தெரியும். விஜயை பார்த்து முதல் கேள்வியாக, திடீரென ஏன் இந்த அரசியல்? இவ்வளவு ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்தது. அப்போதெல்லாம் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது மட்டும் ஏன் அரசியலுக்கு வரீங்க என கேட்பேன் என்று கருணாஸ் கூறியுள்ளார்.